ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு ஒரு ஆஃப் டோன் பிரிண்ட், இது டெவோஷனல். இதனால இதில் ஒரு ஐயப்பன் ஃபோட்டோ வந்து ஆஃப் டோன் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பட் இதில் பியூர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நிறையா ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆஃப் டோன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செட்டிங்ஸ் அண்டு அந்த ஆர்ட் ரெடி, அதாவது ஒரு ஆர்ட் ரெடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆஃப் டோன் பிரிண்டிங். ஸோ அதை எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து 85% பீப்புள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் வந்து ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட். அண்ட் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து போஸ்ட் அண்ட் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஃபாலோ அப் பண்ணுங்கள். அண்டு மெயின் திங் பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வருது, எந்த ப்ராடக்ட் வாங்குறது, எங்கே வாங்குறது அப்படின்றது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து எல்லாத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஆஃப் டோன் டிஷர்ட் பிரிண்டிங்க்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் ரெடி. ஸோ ஆர்ட் ஒர்க்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட இமேஜ். ஸோ இந்த இமேஜ் தான் நான் வந்து ஆர்ட் ஒர்க் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட இமேஜ் சைஸில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரெசல்யூஷன் 300 வச்சுக்கணும். ஸோ எப்பயுமே, ஏன்னா ரெசல்யூஷன் 300 வச்சா தான் உங்களுக்கு பிட்மாப்பாக மாற்றும் போது அந்த குவாலிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ டியூரிங் எக்ஸ்போஸ் டைமில் வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒயிட் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எஃபெக்ட் கிடைக்கும். ஆஃப் டோனில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து எனக்கு பேக்ரவுண்ட்லாம் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அடோபி சென்ஸியை வந்து ஃபைன் பண்ணி அதை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மாஸ்க் போட்டோன்னா எனக்கு தேவையில்லாததெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து தேவையான இடத்துலலாம் வந்து நான் திருப்பி மாஸ்க் அப்ளை பண்ணி அந்த இடத்த விசிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு விசிபிள் வேணும். ஸோ அதனால் நான் இதெல்லாம் விசிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதுக்காக நான் பண்ணுறது. ஸோ மாஸ்கிங் பண்ணுறேன், மாஸ்கிங்கில் விசிபிள் பண்ணுறேன். ஸோ ஹைட் பண்ணல, விசிபிள் பண்ணுறேன். எனக்கு தேவையில்லாத இடத்த நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட இமேஜ். ஸோ இமேஜை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜை நான் ஒரு கண்டென்ட்டோடு சேர்த்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் அப்ளை லேயர் மாஸ்க். ஸோ என்ன பண்ண போறேன், இப்போ இமேஜை பேக்ரவுண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜோட இந்த இமேஜுக்கு போயிட்டு மோடில் பிட்மேப் மாற்றுறேன். ஸோ பிட்மேப் மாற்றும் போது இந்த இடத்துல நான் என்ன ரெசல்யூஷன் கொடுத்தனோ அந்த ரெசல்யூஷன் வந்துடும். இங்கே மெத்தடில் ஆஃப் டோனை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி, ஆங்கிள், ஷேப் இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வன்சின்றது ஒரு டாட்டுக்கும் அடுத்த டாட்டுக்கும் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸு. ஸோ லைன் பெர் இன்ச், இந்த எல்பிஐன்னு வாங்க, லைன்ஸ் பெர் இன்ச். ஸோ அதில் 40 வச்சுருக்கேன். இந்த கேல்குலேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மெஷ்ஷோட டிவிசிபிள் 5ஓட கவுண்ட் தான் இந்த ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் 200 அபவுட் 200 யூஸ் பண்ணுறதுனால 40 வைக்கிறேன். தென் வந்து கூகுளில் செக் பண்ணாலும் இது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு அமௌண்ட். சரிங்களா? ஆங்கிள்ன்றது 45. ஸோ இந்த ஆங்கிள் அந்த டாட்டோட டிரெக்ஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஷேப், எலிப்ஸ் ஆர் ரவுண்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம். வச்சு ஓகே கொடுத்தனா உங்களுக்கு ஒரு பிட்மேப் எஃபெக்ட் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிட்மேப் எஃபெக்ட் கிடைச்சிச்சு. அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக மாறிடும். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அகைன் போயிட்டு இமேஜை கிரே ஸ்கேல் மாற்றி இதை அன்லாக் பண்ணிடுறேன். பண்ணிட்டு மேஜிக் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் பிளாக் டாட்டை செலக்ட் பண்ணுறேன். ஒரு டாட்டை செலக்ட் பண்ணி செலக்ட் சிம்மில் கொடுத்தனா எல்லா டாட்டா செலக்ட் ஆயிடும். தென் ரைட் கிளிக் பண்ணி லேயர் வயா கட். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் தனியாக, ஒயிட் டாட்ஸ் தனியாக வந்துடும். ஸோ எனக்கு இப்போ ஒயிட் டாட்ஸ் தான் பிரிண்ட், பிளாக்ன்றது டிஷர்ட்டோட வந்துடும். ஸோ இந்த ஆஃப் டோன், சிங்கிள் கலர் ஆஃப் டோன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரோட ஃபோர்கிரவுண்ட் டாட்ஸ் மெர்ஜ் ஆகி ஒரு அவுட்புட் இமேஜ் கிடைக்கும். அதுதான். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளாக். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாலிட் கலர் போடுறேன். ஸோ சாலிட் கலரில் பிளாக். இதுதான் வந்து டிஷர்ட்டோட கலர். ஸோ டிஷர்ட் கலர்
கொடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக வச்சுட்டேன். ஸோ இப்போது எனக்கு வந்து பிளாக் தேவையில்லை, ஒயிட் மட்டும்தான். இதுதான் வந்து நான் இதை எடுத்துட்டேன்னா எனக்கு எல்லாமே ஒயிட்டாக காட்டும். ஸோ எனக்கு டிஷர்ட் மேலே வரும்போது இந்த ஒரிஜினல் இமேஜ் கிடச்சிடும். இதுதான் பிட் மேப்போட ப்ரொசீஜர். ஸோ இப்போது எனக்கு இது எடுத்துட்டேன்னா எனக்கு ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஒயிட் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியில் எப்பயுமே ஆல்வேஸ் பிளாக். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கலரில் அதை பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஸோ பிளாக்காக மாற்றிட்டேன்னா இப்போது இதை தான் வந்து நீங்கள் டிரான்ஸ்பரன்சி பிரிண்ட் எடுத்து போடுங்க. இதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட நியூ என்கிட்ட நான் ஒரு லேஅவுட் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற லேஅவுட்டில் இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். ஸோ இதில் என்னோடய ஃபோட்டோவில் இந்த ஒர்க் பண்ண லேயரை எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணிக்கலாம், Ctrl+T போட்டுட்டு ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அவுட்புட் நான் கொடுக்க போகிற பிரிண்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட பார்ட்டு. இப்போ இங்கே வந்து டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அழகி அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. ஸோ இதை நம்ம ஐயப்பா, சரணம் ஐயப்பா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை திருப்பி அகெயின் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து டிரான்ஸ்பரன்சி பிளாக்காக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டெக்ஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணி டார்க் பிளாக்கு மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை அகெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணால் கொஞ்சம் டிசைனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே டிரான்ஸ்பரன்சி பிரிண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ பிரிண்ட் Ctrl+P போயிட்டு என்னோட பிரிண்டர் பார்த்தீங்கன்னா Epson L1800. இதில் போயிட்டு பிரிண்டர் செட்டிங்கில் மட்டும் நம்ம சில செட்டிங் மாற்றிக்கணும். சரிங்களா? அந்த செட்டிங் மட்டும் மாற்றிக்கிட்டோம்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். இந்த பிளாக் பிரிண்ட்டை அப்படியே எடுத்து எக்ஸ்போசருக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு Halftone எக்ஸ்போசர் கிடச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம பிரிண்டிங் ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஐயப்பன் ஃபோட்டோவோட Halftone பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா Halftoneல ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ இது. ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் இந்த வீடியோவில் பிரிண்ட் ரெடி ஒர்க், அதாவது ஃபோட்டோஷாப் ஒர்க் வந்து பர்டிகுலராக வந்து எக்ஸாக்டாக என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் டைம், ஆக்சுவல் எக்ஸ்போசர் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது
உங்களோட இமேஜையும் உங்கள் ஸ்க்ரீனையும் பக்கத்தில் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் ரிமூவ் ஆகணும் ஸ்டென்சில் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் ஆகும். ஸோ ஆஃப்டோனில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 260 மெஷ். ஸோ சிஎம்ஒய்கேக்குன்ற மெஷ் இருக்குது, அந்த மாதிரி 260 மெஷ் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே வந்து ஒரே சேம் ப்ராசஸ் தான். பாஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 2 பாஸ் அண்ட் 2 பாஸ். ஸோ ஃப்ளாஷ் 2 பாஸ் ஃப்ளாஷ் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணது. இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறது இதுதான். ஸ்கியூஜியோட ப்ரெஷர் வந்து ஆஃப்டோனில் எக்ஸாக்டாக கரெக்டான ப்ரெஷர் கொடுங்க. எதர் புஷ்ஷாக இருக்கட்டும் புல்லாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ஈவன் ப்ரெஷர் கொடுத்தா மட்டும் தான் இந்த பிரிண்ட் வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஸ்மூத் பிரிண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் இருக்குன்னா தயங்காமல் எங்கள் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டு வெப்சைட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ எங்கள் வெப்சைட் மூலிமா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்டு டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ நிறையா வந்து எனக்கு நிறைய கால்ஸ் வருது, இந்த மாதிரி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் டெலிகிராமில் யூ ஜஸ்ட் லீவ் த மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் லீவ் பண்ணிங்கன்னா நான் எப்போ பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் எல்லா சோஷியல் மீடியாலையுமே நான் டெய்லி போஸ்ட் போட்டுட்ருக்கேன், டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே வாங்க, கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.